நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக உண்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. முதலாவதாக நம்மளை பயம் காட்டுற விஷயங்கள் என்ன அப்படின்னா, சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ரெண்டும் நம்மளை பயம் காட்டுற விஷயங்களா இருந்தது. மிஞ்சி போனால் ராகு கேது பயிற்சியை சொல்லலாம். ஒன்று சனி மாறுவார், இன்னும் குரு மாறுவார், ராகு கேது எல்லாம் மாறுவார். இவங்கெல்லாம் நம்மளை பயமுறுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சிலாம் தாண்டி 5 கிரகங்கள் ஒரே வீட்டில் சேரப்போகிறது, மீனராசியில் சேரப்போகிறது. மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகிறது. அவனுக்கு வக்கம் ஆகிறான். ஒரு நாள் குரு வக்ரமாக இருந்தார், இப்போதான் வக்ர நிவர்த்தி அடைந்தார். திடீர்னு பார்த்தா செவ்வாய் இந்த பக்கம் வக்ரமாய் உட்காந்துருக்கார், இந்த பக்கம் என்னடான்னா சுக்கிரன் உச்சமாய் உட்காந்துருக்கார், புதன் நீச்சமாக உட்கார போகிறார். இப்படி ஆளாளுக்கு பெரிய 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 சேஞ்சஸ். எந்த ஒரு கிரகமுமே உச்சம் என்றால் நிறைய பலன்களை தரும், நீச்சம் என்றால் அந்த பலன்களை கம்மியாக தரும். எந்த ஒரு கிரகமுமே ஆட்சி என்றால் அள்ளி கொடுக்கும். எந்த ஒரு கிரகமுமே இன்னொரு கிரகத்தோடு சேர்க்கை என்றால் அதனுடைய பலன்கள் வேறு மாதிரி இருக்கும். ஆக நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னவென்றால், இந்த காம்பினேஷனில் நம்ம ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாமா? புதிய தொழில் நிறைய பேர் தொடங்க ஆரம்பிச்சிருப்பீங்க, ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாமா? அல்லது காதலிச்சுட்டு இருப்பீங்க, இந்த நேரத்தில் நம்ம காதலை வீட்டில் தெரியப்படுத்தி கல்யாணம் வரைக்கும் போகலாமா வேண்டாமா? வாழ்க்கையின் மிக முக்கியமான முடிவுகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மிக முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கக்கூடியதற்காகத்தான் இந்த பதிவை நாம் ஆன்மீக உண்மைகள் சேனலில் பதிவிடுகிறோம். இந்த ஒரு பதிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்குமா, வேலை கிடைக்கிறதுலையே ஃபாரினுக்கு வேலைக்கு போகலாமா, இங்கேயே வேலைக்கு போகலாம், ஒரு ஆஃபர் வருது, இதை நம்பி போகலாமா? ஒரு கன்னியா ராசிக்காரங்களுக்கெல்லாம் 10ல் குரு வரப்போறார். 10ல் குரு வந்தால் பதவி பறி போகும்னா, ஸோ இந்த நேரத்தில் நம்ம அங்கே போயிட்டு பதவி இங்கேருந்து பறி போய் அங்கே கிடைச்சாலுமே அங்கே போய் நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனராசிக்கெல்லாம் ஜென்ம சனி ஆகிறது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிப்பிக்கலான நேரம். எவனுமே இங்கே நிம்மதியாக இல்லை. ஒவ்வொரு கிரகத்தினால ஒவ்வொரு ராசிக்கு பிரச்சனை. கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் ராசிலே ராகு உட்காந்துருக்காரு. ராகு ராசிலே உட்காந்தா தீர்த்தவாரி மேலே ஆசை வரும், பெண்கள் மேலே ஆசை வரும், எல்லாம் நடக்கும். ஸோ அப்போ என்னதாண்டா செய்யணும் அப்படின்னா, இது எல்லா கிரகத்தினுடைய சோழி போட்டு பார்ப்பாங்க இல்லையா, அப்படி சோழி போட்டு பார்ப்பாங்க. சோழி போட்டு பார்க்கும்போது எத்தனை பலகர் நிமித்திருக்கு, எத்தனை பலகர் கவிழ்ந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தான் சோழி. அந்த சோழி போட்டு பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம்தான் இப்போ நாம் பார்க்க போகின்ற இந்த விஷயம். இப்பொழுது பேசக்கூடிய இந்த கிரகங்களுடைய சுழற்சி, அதாவது இந்த பிப்ரவரியிலிருந்து மார்ச் வரைக்கும், நான் ரொம்ப தூரம்லாம் போகலைங்க, இந்த பிப்ரவரியிலிருந்து மார்ச் வரைக்குமான நம்மளுடைய இந்த பயிற்சி எந்த விதமான நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு தரப்போகிறது, நீங்கள் எப்படிப்பட்ட சந்தோஷங்கள் எல்லாம் அனுபவிக்க போகிறீர்கள் அப்படிங்கிறத ராசி ரீதியாக நமக்கே உரிய ஸ்டைலில் ஒன்று நல்லா புரிஞ்சிங்க. யாரெல்லாம் நம்மளோட ஸ்டைலில் ராம்ஜி சார் இன்டர்வியூ பார்த்துட்டாங்களோ அவங்க வேறு எந்த இன்டர்வியூ பார்க்க மாட்டாங்க. காரணம் என்னவென்றால், உங்களோடு தோள் சேர்ந்து பேசுகின்ற ஒரு தோழனாய் என்னுடைய பதிவுகள் இருக்கும். என்னுடைய பதிவுகள் உங்கள் கூட சேர்ந்து ஒன்றா உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு நண்பனை போன்ற என்னோட பதிவுகள் இருக்கும் என்பதில் நான் உறுதி கூறுகிறேன். ஒவ்வொரு ராசி ரீதியாக யாருக்கெல்லாம் நன்மை நடக்கப் போகிறது, என்னெல்லாம் நம்ம செய்ய வேண்டும், என்ன பரிகாரங்கள்லாம் பண்ணணுங்கிறத பார்த்துடலாம். மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன சிறப்பு நடக்க போகிறது? சார் சிறப்பு நடக்கிறதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார், என் பொழப்பு எனக்கு ஓடனா போதும் சார் என்று நினைப்பவர்கள் தான் மேஷராசியில் அதிகம். மேஷராசிக்காரர்களுக்கு 2லே குரு, தனஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கிறார். பணத்தை அப்படியே அள்ளி கொட்ட போறார். இந்த பணம் வச்சுக்கோ, இந்த வச்சுக்கோ வச்சுக்கோ வச்சுக்கோ. ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா, 4 கூடிய செவ்வாய் வக்ரமாய் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ உங்களுடைய உயர்கல்வி, உயர் பதவி, ப்ரமோஷன் போன்றவையெல்லாம் தடைபடும். போன்றவைகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையினால உங்களுக்கு தடைபடுவதற்கான வாய்ப்புகள், லேண்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தடைபடுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா 6ஆம் வீட்டில் கேது, 6ல் கேது உட்காந்து சத்துருக்களை உண்டாக்கிட்டே இருப்பார். எது பண்ணாலும் டெஃபமேஷன், எது பண்ணாலும் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு அவதூறு, ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பான். இவர்களெல்லாம் மேஷராசிக்காரர்கள் அனுபவிக்கக்கூடிய பலன்கள். அதே நேரத்தில் மேஷராசிக்காரருக்கு ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா, 2 கூடிய சுக்கிரன் உச்சமடைகிறார். சுக்கிரன் உச்சமான என்ன ஆகும்? கடலுக்கு காதல் வந்தால் கரையேறி வந்தால் போதும்,
கவிதைக்கு காதல் வந்தால் தாங்காதம்மா முத்தே முத்தம்மா. ரெண்டு கூடிய சுக்கரன் உச்சங்க. உச்சம் பெற்றா முத்தே முத்தமா இல்ல, எல்லா முத்தமாவும் பாடுவீங்க. ஏன்னா ரெண்டு கூடிய சுக்கரன் உச்சம், சுக்கரனே உச்சம். அப்போ நாங்கெல்லாம் சும்மாவே செய்வோம். நாங்கெல்லாம் பாய்சன் குடிச்சாலே பாயாசம் மாதிரி குடிப்போம். பாயாசமே கிடைச்சிருக்கு, சும்மா விடுவோமா? லவ்வே பண்ணாமையே லவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சுற்றுறவெல்லாம் இங்கே நிறைய பேர் இருக்கான். 4 வருஷம் ஒரு பின்னாடி சுற்றிட்டு இருப்பான். அந்த பொண்ணு பின்னாடி திரும்பி கேட்கும், ஆமாம் ரொம்ப நாளாக சுற்றுறீங்களே, உங்களுக்கு என்ன வேணும்? என்னது என்ன வேணுமா? நான் உங்களை லவ் பண்ணுறேங்க. ஆட லூச்சு இப்போ இல்லை, அதை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்க வேண்டியதானே, எனக்கு போன வாரம் தானே நிச்சயதார்த்தம் ஆச்சு போன்ற விஷயங்கள் எல்லாம். அப்போ ரெண்டு கூடைய சுக்கரன் உச்சமாகும் பொழுது காதல் ஓகே ஆக போகுது. இந்த லவ்வர்ஸ் டே அன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பதிவு இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறோம். இந்த லவ்வர்ஸ் டே அன்னைக்கு இதை நீங்கள் கேட்கணுங்கிறது உங்களுடைய விதியாக இருக்குது. ஹாப்பி லவ், விஷ் யூ ஒண்டர்ஃபுல் ஹாப்பி லவ்வர்ஸ் டே. உங்களுக்காக தான் இனிய வேலண்டைன்ஸ். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டு யூ. பிகாஸ் ரெண்டு கூடைய சுக்கரன் உச்சமடைகிறார். என்ன பிரச்சனை? உச்சமடைகிற சுக்கரன் ராகுவோட சேர்ந்து உச்சமடைவார். காலையிலே வெகு பேருக்கு பிரச்சனையாக இருக்கும். இந்த வேலண்டைன்ஸை நம்ம எப்படி கொண்டாடுறது? எந்த பிட்டை போட்டு நம்ம இங்கேருந்து எஸ்கேப் போய் அங்கே போய் கொண்டாடுறது, அங்கேருந்து எஸ்கேப் போய் இங்கே வந்து கொண்டாடுறது? ஒரு 3 நாள் காற்று வாக்கில் 2 வேற நமக்கு நம்ம எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதோ பெரிய சிக்கலாக இருக்கும். ஸோ அப்போது சுக்கரனோட சேர்ந்த ராகுவும் உங்களுக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிறார். நான் சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு ஜாலியாக இருக்கும் பதிவுகள். ஆனால் அதில் இருக்க உண்மை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். 12ஆம் வீட்டில் ராகு இருந்தால் போலீஸு கேஸு பிரச்சனைகள் போன்றவை வரும். அப்போ நீங்கள் ஏதாவது ஜாமீன் கையெழுத்து போடுறது, யாருக்காவது கையெழுத்து போடுறது, யாரையாவது நம்பி என் ஃப்ரெண்டு என் மச்சான் எனக்கு இவன் ரொம்ப நான் தெரிஞ்சவன் என்று கேட்டால் தயவுசெய்து கையெழுத்து போடுறதெல்லாம் நிறுத்துங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்குரிய புத பகவான் எங்கே இருக்கிறார்? பொன்னார் மேனியன். இந்த புத பகவான் சூரியனோடு சேர்ந்து உங்களுடைய 11ஆம் வீட்டில் இருக்கிறார். 11ஆம் வீட்டிலே இவர்கள் இருக்கும் பொழுது என்ன காம்பினேஷன் நடக்கும்? சுக்கரன் ராகு 12ஆம் வீட்டில் இருப்பதை போல சூரியன் சனி 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு 11ஆம் வீட்டில் இருக்கிறார். இப்போ சூரியன் ஹைலி மேனேஜ்மெண்ட் பர்சன், சனி ஹைலி டெக்னிக்கல், அதாவது புரட்சிக்காரர். இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தா என்ன ஆகும் அப்படின்னா, இவர் ஹைலி மேனேஜ்மெண்ட் டாபிக்ஸாக பேசுவார். 30 பேரை நம்ம ரெசன் பண்ணிடலாம், வேலையை விட்டு தூக்கிடலாம், அந்த லெவலில் பேசுவார். அந்த பக்கம் சனி என்னடான்னா, தூக்கிடுவனியே, தொட்டுடனியே, தொட்டு பாடுறா அப்படின்னு எல்லாம் உட்கார்றா, எல்லாரும் போராட்டம் உட்காந்துருப்பாங்க. ஆக மொத்தம் கம்பெனி ஓட போகிறதில்ல. ஸோ அப்போ இந்த மேசராசிக்காரர்கள்லாம் மிகுந்த ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், you need to be most careful during this crisis period. இந்த கிரைசிஸ் பீரியடில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், காதல் நல்லா இருக்கு, ஓகே, குடும்பம் நல்லா போகுது, சந்தோஷம், விட்டுருங்க. 2 கூட நல்லா இருக்கான், பணம் வரவு இருக்கு, விட்டுருங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வக்கரமாகிறார். பிபி சுகர் போன்ற பிரச்சனைகள் அதிகம். அதாவது பிபி ஆகிறதுக்கு காரணமே என்ன? இந்த சண்டை, இந்த சனியும் சூரியனும் சண்டை போடுறது தான். உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் மாமியார் யார்? ஹைலி மேனேஜ்மெண்ட்டு சூரியன். உங்கள் ஒய்ஃப் யார்? மேனேஜ்மெண்ட் எது சொன்னாலும் கேட்காத சனி. இவங்க 2 பேரையும் ஹேண்டில் பண்ணுற இந்த பஞ்சாயத்து. நீங்கள் பெரிய நிர்வாக இயக்குனர்லாம் கிடையாது. தொழிலாளி சண்டைக்கெல்லாம் போகாதீங்க. நம்ம வீட்டிலே 2-3 தொழிலாளி வச்சுருக்கோம். நம்ம வீட்டிலே சித்தப்பா சொன்னால் பெரியப்பன் கேட்க மாட்டார், பெரியப்பன் சொன்னால் சித்தப்பன் கேட்க மாட்டார். எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஆக இந்த மேசராசிக்காரர்கள் மிகுந்த ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டியது என்னவென்றால், சனி சுக்கரன் காம்பினேஷன் இருந்தாலும் இந்த சூரியன் தான் அடுத்த மாதம் உங்களுக்கு உச்சமடைய போகிறார். ஆகையினாலே ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 12ஆம் வீட்டில் இவர்கள்லாம் இருப்பதால் உங்களுக்கு நிம்மதியை கெடுப்பாங்க, தூக்கமின்மையை கெடுப்பாங்க. சீக்கிரமாக டைமுக்கு படுத்துக்கோங்க, நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்லா தூங்குங்க. மேசராசிக்காரர்கள் நல்லா தூங்குனீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. தொடர்ந்து பேச கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் பங்கெடுங்கள். வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி மகா யாகம் நடத்த போகிறோம் ஸ்ரீமடம் சார்பா. அதற்கெல்லாம் கலந்து கொண்டு சனிப்பெயர்ச்சிற்கான பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள். ஏன்னா அன்னைக்கு தான் உங்களுக்கு தான் 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது. அதனால் அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.